சீனிவாசன், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது, முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது திருமுல்லைவாயிலில் டின்னர் தயாரிக்கக்கூடிய தனியார் தொலைக்காட்சியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய கரும்புகைகள் வெளியேறி அந்த பகுதி முழுவதுமாக சுவாச கோளாறுகள் ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயிலில் தனியார் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் பெயிண்ட் மற்றும் மூலப்பொருளுக்கு பயன்படுத்தக்கூடிய டின்னர் தயாரிக்கும் தொழிற்சாலையாக இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் இன்று மதியம் சுமார் 11 மணி அளவில் திடீரென்று தொழிற்சாலையிலிருந்து கரும்புகை ஒன்று வெளியேறுகிறது. இதை கண்ட ஊழியர்கள் தீ அணைப்பான் உள்ளிட்டவற்றை கொண்டு தீ அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டனர். தீ அணைக்க முடியாதால் ஆவடி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீ அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீ விபத்து காரணமாக அந்த பகுதி முழுவதும் கரும்புகையில் சூழ்ந்து சுவாச கோளாறு, கண்ணீர்ச்சி போன்ற உபாதைகளை பொதுமக்கள் அவதி வருகின்றனர். மேலும் இந்த தீ விபத்து நடந்த அருகிலேயே தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த தீ விபத்தால் அந்த பள்ளி மாணவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருப்பதற்கு பள்ளி நிர்வாகம் அவசரமாக அந்த மாணவர்களை பள்ளியை விட்டு வெளியேற்றுள்ளனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இது தீ அணைக்கும் பணியில் திருமலை போலீசாரும் தீயணைப்பினருக்கு உடந்தையாக இருந்து தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதி மக்கள் பள்ளி அருகாமலேயே இது போன்ற எளிதில் தீ பற்றக்கூடிய தொழிற்சாலைக்கு அனுமதி எப்படி வழங்கப்பட்டது என்கிற பல்வேறு கேள்விகளை பொதுமக்கள் கேட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாசல் திண்ண தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சீனிவாசன்.